பொண்ணு அவங்க கூட ஓடி போயிட்டான்னு நினைச்சு மருமகனை சமாதானப்படுத்திட்டு இருந்த மாமனாருக்கு தெரியாது பொண்ணை கொண்டதே மருமகன் தான் அப்படின்றது. எதுவுமே தெரியாம ஒரே ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு விட்டு ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்கவும் செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போனதுக்கு அப்புறம் தான் சாப்டரே மாற ஆரம்பிக்குது. ஓகே, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்றாங்க, போட்டோ கேட்கறாங்க, எல்லா விஷயமும் ப்ராசஸா போயிட்டு இருக்கு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நாளே இந்த ஹஸ்பண்ட் வந்து காணாம போறாரு, எங்க போனாரு அப்படின்றது தெரியல. ஆனா எல்லாரும் கேஷுவலா சரி பொண்டாட்டி தேடி போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து விட்டுக்கிறாங்க. ரெண்டாவது நாள் இவன் காணாம போன ரெண்டாவது நாள் ஒரு அன்னோன் கால் வந்து வருது. அதுவும் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு ஊரே ஃபுல்லா தேடிட்டு இருக்கீங்க, நீங்க இருக்கிற வீட்டுல கட்டிலுக்கு அடியில தான் இந்த பொண்ணு இருக்கு, கொன்னுட்டாங்க, கொன்னு கையறுத்து போட்டிருப்பாங்க, பெட்ஷீட்ல சுத்தி வச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 10 பேக வச்சிருக்காங்க, எடுத்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே ஷாக். என்னடா சொல்ற, இந்த வீட்டுல தானே நானும் 4 நாளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்க்கும்போது உண்மையாவே அவங்க பொண்ணு அங்க இறந்து கிடக்கு. இதுக்குள்ள இந்த புருஷனை தேடி எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்காங்க. கடைசியில தமிழ்நாட்டுல இருந்து இவனை கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. இவனை கூட்டிட்டு வந்து ஏன்டா பொண்ணை கொன்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு சரக்கு அடிக்க காசுக்கு என்ன அந்த புள்ள கொடுக்கல, எப்ப பார்த்தாலும் நைங்குது, டீச்சரா இருந்தா என்ன திட்டலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்கான். அதனாலதான் கொன்ன அப்படின்னு அசால்ட்டா சொல்லும் போது அவங்க அப்பாவோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு இவனை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. சரக்குன்றது வந்து ஒரு கேஷுவலா சோசியலைஸா குடிக்கிறத தாண்டி இப்ப அதுக்காக உசிரையே கொள்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. நீங்க இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வீடியோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணி